வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ் மக்களுக்கு தங்கம்னாலே ஒரு தனி பாசம்தான். ஆனா சமீபத்துல தங்கம் நகையா வாங்கலாமா இல்ல கோல்ட் ETF வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இன்னைக்கு அத பத்தி கிளியரா பேசலாம். தங்கம் நகை வாங்குறதுக்கு ஒரு பெரிய சென்டிமெண்ட் இருக்கு. கல்யாணம், குடும்ப ஃபங்க்ஷன், சடங்கு எல்லாத்துக்கும் நகை தான். நகைனாலே ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கு. ஆனா நகை வாங்கும்போது மேக்கிங் சார்ஜஸ் பிளஸ் வேஸ்டேஜ் சேர்ந்து 10% இருந்து 20% வரைக்கும் எக்ஸ்ட்ரா செலவாயிடும். அடுத்த பிரச்சனை பாதுகாப்பு தான். வீட்ல வச்சா திருட்டு பயம், பேங்க் லாக்கர்ல வச்சா வருடா வருடம் ரெண்ட் கட்டணும். அப்புறம் விக்கும்போது என்னாகும்? மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் புஃப், திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. கோல்ட் ETFனா என்ன? ஷேர் மார்க்கெட் மூலமா வாங்குற ஒரு தங்க முதலீடு. இதுல மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, ஸ்டோரேஜ் டென்ஷனும் கிடையாது. கம்மி பணத்துல கூட ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கெட் பிரைஸ்ல எப்போ வேணாலும் ஈஸியா வாங்கலாம், விக்கலாம். ஆனா இதுக்கு டிமேட் அக்கவுண்ட் வேணும், புரோக்கரேஜ் சார்ஜஸ் கொஞ்சம் இருக்கும். நீங்க பயன்படுத்துறதுக்காக வாங்குறீங்கன்னா நகை ஓகே. முதலீட்டுக்காக வாங்குறீங்கன்னா கோல்ட் ETF தான் ஸ்மார்ட் சாய்ஸ். சிம்பிளா சொன்னா நகை இஸ் ஈக்குவல் டு சென்டிமெண்ட், ETF இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் மாசான ஃபைனான்ஸ் விஷயங்களோட சந்திப்போம். நன்றி.